வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27/12/2025 நம்ம ஆல்பம் நம்பர் தான் வந்திருக்கோம். நேற்று மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சி, அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல வின்னிங் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நேற்று நம்ம 26ஆம் தேதி கொடுத்த நம்பரில் 9ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 4 நம்பர் ரொம்ப சூப்பராக மேட்சாக இருந்தது. அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இது நமக்கு 27ஆம் தேதி 27/12/2025 நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் என்ன அடித்தாங்கன்னா 875 இல்லையா, 875 தான் அடித்தாங்க. அதுபோக நமக்கு 954 நேற்று தான் கொடுத்தா. நான் திருப்பி செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்கு. அதே தான் 736ன்னு கொடுத்துருக்கோம். 736 ட்ரா நம்பராக இருக்குது. அதுபோக நமக்கு போன வாரம் அடித்தாங்க இல்லையா 563, சரிங்களா, அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 875, அடுத்து 954, 736, 563 தொடர்ந்து வந்து 5-3 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. பட் எனக்கு இப்படி தான் வருதா அப்படின்னா கிடையாது. எனக்கு டோட்டலாகவே வேறு மாதிரி தான் நம்பர்கள் கிடச்சிருக்கு. அது என்னன்னு தெரியல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இங்கே இருக்கிற நம்பருக்கும் இப்போ நாம் கொடுத்துருக்க நம்பருக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதானா இல்லை, வேறு மாதிரி தான் இருக்குது. 4 நம்பர் 8ஆம் நம்பர் வேணால் மேட்ச் ஆகிருக்கு, மற்றபடி 3 6லாம் மேட்ச் ஆகவே இல்லை. நமக்கு வேறு மாதிரி நம்பர்கள் தான் கிடச்சிருக்கு. பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்கலாம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அதில் சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ஜாதக ரீதியாகவும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தை எடுத்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு மனுஷனுடைய லைஃப்பை எப்படிலாம் அவங்க டிசைன், இந்த கிரகங்கள் எப்படி டிசைன் பண்ணுது, உங்கள் லைஃப்பில் எப்படி தான் நடக்குங்கிற எல்லா விஷயத்தையுமே அப்படியே அக்குவர ஆணி வரையாக அப்படியே ஒவ்வொரு ஜோதிடமும் ஒவ்வொரு ஜாதக புத்தகமுமே சொல்லிகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தடைகள் நடந்தாலும் அந்த தசா புத்தி, அந்த அந்தரம், அந்த புத்திநாதன் இதை மீறின ஒரு செயல்பாடு உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. நான் அடித்து சொல்கிறேன், 100% அடித்து சொல்கிறேன், நடக்கவே நடக்காது. அதுதான் வந்து பிரதானம். நீங்கள் இது எப்படியாவது போனாலும் கூட உங்களுக்கு ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை இழுத்துட்டு வந்துடும். நீங்கள் நம்பிக்கை இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, நீங்கள் அதை நீங்கள் இப்போ ஒரு சம்பவத்தை வச்சு அதை நம்ம முடிவு பண்ணுறோம், இது நடக்கலாம் இது நடக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. உங்கள் லைஃப் லாங் நீங்கள் அதை நீங்கள் ஜோதிடம் படிச்சிருந்தீங்கன்னா ஜோதிடத்தை கூட உங்கள் லைஃப்பை பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு 100% துல்லியமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் கிங்காக இருக்கீங்க, இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் செஞ்சால் எனக்கு சரியாக இருக்கும், இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த விஷயத்தில் நான் ரொம்ப மனசார நேசிக்கிறேன், மனசார இதை செய்கிறேன் அப்படின்னா அது நீங்கள் செய்கிறது கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் செய்கிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எந்த கிரகங்கள் பலமாக இருக்கோ அந்த கிரகத்தினுடைய விஷயங்கள் தான் மட்டும்தான் உங்களுக்கு அது மேட்ச் ஆகும். இல்லைன்னா மேட்ச்சே ஆகாது, 100% மேட்ச் ஆகாது. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கலைத்துறையில் இருக்கீங்கன்னா, கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே இருக்க முடியும், இல்லைன்னா அங்கே இருக்கவே முடியாது, சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ இந்த மீடியா தொழிலில் இருக்கிறேன்னா எனக்கு இந்த மீடியா தொழில் நான் எப்படி வந்தேன், இதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜோதிடத்துக்கு போனோம் இல்லையா. அப்போ நம்ம இதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஜோதிடத்துக்கே போனோம். அப்படிங்கிறதுனால நமக்கு தெளிவாக தெரியுது. நம்மளுடைய சார்ட்டை பார்க்கும்போது, நம்முடைய பர்த் சார்ட்டை பார்க்கும்போது நமக்கு நமக்கு இந்த மீடியா தான் நமக்கு பிரதானமாக இருக்குது, அதனால தான் நம்ம மீடியாவில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அது மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுடைய நீங்கள் 100% நீங்கள் ஒரு ஜோதிடர் ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் செய்யலாம். இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்ய போகிறீங்க, உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குது, அந்த கிரகம் பலமாக இருக்குன்னு அந்த கிரகத்தினுடைய பலத்தில் நீங்கள் வேலை செய்யும்போது அது 100% சக்ஸஸ் ஆகிடும். அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், நான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல போய் உங்களுடைய பர்த் சார்ட்டை ஒரு நல்ல ஜோதிடத்தை காமிங்க. அவங்க சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது, இதிலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பிராப்தம் இருக்குது, இதுக்குள்ளே போனால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கலாம், மிகப்பெரிய அளவில் வெற்றி காணலாம் அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு எந்த கிரகம் பலமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அந்த துறையில் தான் நீங்கள் இருப்பீங்க, அதில் மாற்றுகிறதுல 100% அந்த துறையில் தான் இருப்பீங்க, சரிங்களா. அது நல்ல ஜோதிடரை போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க, நீங்கள் இந்த துறையில் தான் இருக்கீங்க, இந்த துறை தான் உங்களுக்கு ஒத்து வரும், இதை தாண்டி உங்களுக்கு வேறு எந்த துறையும் ஒத்து வராது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க. நீங்கள் நிறைய ஜாதகம், நான் உதாரணம் நானே இப்போ நிறைய ஜாதகம் பார்க்க தான் தெரியுது. நமக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் இந்த ஃபீல்டில் தான் இருப்பீங்க, இதை தாண்டி வேறு ஃபீல்டு இல்லைங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லிடுவோம். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு மனசில் நீங்கள் சாப்பிட்ற உணவு கூட வந்து உங்களுடைய கிரகங்கள் தான் டிசைட் பண்ணுது.
நீங்கள் எதை விரும்புகிறீங்கிறத அந்த கிரகங்கள் தான் டிசைட் பண்ணுது. வேறு ஒன்றும் உங்கள் பர்த் சார்ட் எடுத்தாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன மாதிரி உங்களுக்கு உணவுகள் பிடிக்கும், என்னென்ன மாதிரி கலரில் ட்ரெஸ்ஸு போடுவீங்க, எல்லாத்தையுமே வந்து பர்த் சார்ட்டு கட்டாயமாக சொல்லணும். அது ஒரு ஃபிங்கர் ட்ரிப் மாதிரி தான், கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும். சரியா? ஓகே, அதில் தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும் பாருங்கள். அதே மாதிரி இதில் வந்து நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 609, அதே மாதிரி 146, 563. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய பர்த் சார்ட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல ஜோதிடத்தை நீங்கள் காமிங்க. உங்களுக்கு பிராப்தம் என்ன இருக்குது, அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு கொடுப்பனைன்னு ஒன்று இருக்கும். அதை மீறி ஒரு செயல் கட்டாயமாக நடக்கவே நடக்காது. அதுதான் நம்ம வாங்கி வந்த விதி. அதை மீறி நடக்கவே நடக்காது. சரியா? அந்த ஒரு 3 கிரகத்தை வச்சு டிசைட் பண்ணிட முடியும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதை தாண்டி போக மாட்டீங்க அப்படின்னு. சரியா? அதனால் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஜோதிடம் தெரிஞ்சதுனால சொல்கிறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்போ எப்படி ஜெயலலிதா அம்மாவுக்கு அவங்க அப்பா சின்ன வயசுலேயே சொன்னார் இல்லையா, நீங்கள் பெரிய அரசியல்வாதி ஆவாங்கன்னு எப்படி சொன்னாங்க, சின்ன வயசுலேயே சொல்லிக்கிறாங்க அப்படின்னா எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுடைய பர்த் சார்ட் எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சது இவங்க இந்த துறையில் மிகப்பெரிய ஃபிட்டாக இருப்பாங்க, இந்த துறையில் இவங்க அன்ஃபிட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஜாதக ரீதியை நம்மளால் முடிவு பண்ண முடியும். சரியா? அடுத்து ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து 1ஆம் நம்பர், ஏ போர்டில் 3, பி போர்டில் 17, சி போர்டில் வந்து நமக்கு 8. அடுத்து நமக்கு 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 16, சி போர்டில் வந்து நமக்கு 9. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 16, பி போர்டில் 21, சி போர்டில் 3. அடுத்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் வந்து 13, சி போர்டில் 0. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் வந்து நமக்கு 0, சி போர்டில் வந்து நமக்கு 4. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் 7, சி போர்டில் 2, சி போர்டில் பி போர்டில் 7. சரியா? பி போர்டில் 2, சி போர்டில் 7. அடுத்து நமக்கு 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் வந்து நமக்கு 3, சி போர்டில் 16. ஒரு போர்டு மட்டும் நமக்கு அதிகமான பெண்டிங். அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 7, சி போர்டில் 28. அடுத்து நமக்கு 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் வந்து நமக்கு 10, சி போர்டில் 2 தான். அதே மாதிரி 0 போர்டு தான் நமக்கு 2 போர்டுமே அதிகமான பெண்டிங். 17, 8, 19 அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது. மற்றதெல்லாம் கூட நமக்கு ஒரு போர்டு தான் பெண்டிங் இருக்குது, 2 போர்டு இல்லை. ஒரே ஒரு நம்பர் 3ஆம் நம்பர் மட்டும்தான் இருக்குது. பட் பார்க்கலாம், எனக்கு இதில் இருந்தால் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, அது மாதிரி ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 4 நம்பருக்கு, 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, அதே மாதிரி 0 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. இதுக்குள்ள தான் மேட்ச் ஆகுது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 482, 820, 428, 024, 802, 202, 802, 402. அதே மாதிரி 082, 408, 084, 842, 248. சரியா? இதுக்குள்ளே தான் நமக்கு மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வர மாதிரி தான் காமிக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 24, 42, 84, 82, 20, 02, 24, 42, 08, 04, 28, 80, 48, 08, அதுக்கப்புறம் வந்து 80, 84, 80. சரியா? 40. இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இதில் ஏதாவது மேட்ச் ஆகணும்னா ரொம்ப சிம்பிளுங்க. இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அடித்தாங்க, 4. சரிங்களா? இதை அடித்தாங்க. இதுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு 4ஆம் நம்பர் 9க்கு 4, அடுத்து வந்து 5க்கு 4, 4க்கு 4 மேட்ச் ஆகலாம் 1. ரெண்டாவது 8ஆம் நம்பர் 9க்கு 8, 4க்கு 5க்கு 8, 4க்கு 8. இந்த 3 போலுக்கும் 8ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆக மாட்டேது. 2ஆம் நம்பர் அதே தான் 9க்கு 2, 5க்கு 2, 4க்கு 2. இதுவும் நமக்கு பக்காவாக மேட்ச் ஆகுது. இது மாதிரி மேட்ச் ஆகிருக்கா இப்போ 4, 8, 2 வரிசை ரெட்டப்பட்ட நம்பராக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 0க்கான வாய்ப்புகள் இதில் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. இருந்த எடுத்துங்க 0 நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக வரலாம். நாங்கள் 2 போர்டு பெயிண்டிங்கில் இருக்குது, 17, 8, 19 அப்படின்னு இருக்குது. பட் இது நாளைக்கு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்து ஒரு 20 நாள் பக்கமான இருக்கும். அதனால் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நமக்கும் ஒரு சூப்பரான வின்னிங் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.